இன்னைக்கு காலையில் ஃபுல் ரெட் கப்பீஸுக்கு ஃபீட் போடலான்னு சொல்லிக்கிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய ஷாக். ப்ரீடிங் கேஜை சுற்றி குட்டி குட்டியாக ஃப்ரைஸ் மூவ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. பார்த்த உடனே செம ஹாப்பி. ஃபுல் ரெட் கப்பீஸ் அவங்களோட சொந்த ஃப்ரைஸையே செம சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணும். அதனால நம்ம எப்போ ஃப்ரைஸை பார்க்குறோமோ உடனே அதை செப்பரேட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ப்ரீடிங் கேஜ் போட்டிருக்கமே அப்படின்னு நினச்சி நம்ம அசால்ட்டாலாம் விடக்கூடாது. ப்ரீடிங் கேஜ் இருந்தாலும் தற்காலிகத்துக்கு ஃப்ரைஸ் எல்லாம் எஸ்கேப் ஆனாலும் மறுபடியும் ப்ரீடிங் கேஜுக்குள்ள ஃப்ரைஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி போச்சுதுன்னா உடனே பேரன் கப்பீஸ் எல்லாம் சாப்பிட்றோம். ப்ரீடிங் கேஜுக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சுத்தி நம்ம நிறைய கப்பி கிராஸ் போட்டிருக்கோம். ஏன்னா கப்பி கிராஸ் அதுக்கு நல்ல ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் போல அமையும். எப்பவுமே குட்டி போட்ட ஃப்ரைஸ் எல்லாம் ஹைடிங் ஸ்பேஸ்ல வாழ்றதுக்கு தான் அதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டும். நார்மலா பல வெரைட்டி கப்பீஸோட குட்டிகள் எல்லாம் கருப்பு கலர்ல சின்னதா ஒரு டைனி ஸ்பாட்டா இருக்கும். ஆனா இந்த ஃபுல் ரெட் கப்பி மட்டும் பிறக்கும் போதே ஒரு ஒயிட்டிஷ் பிங்க் கலர்ல தான் இருந்துச்சு. சரி, ஃப்ரைஸை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரைஸை எந்த டேங்க்ல விட போறோம், பிடிச்ச ஃப்ரைஸ் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு டேங்க்ல விடணும் இல்லையா? அந்த டேங்கை செட்டப் பண்ணணும். அப்படி பண்ணிக்கிட்டு தான் ஃப்ரைஸை பிடிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப நாளாவே ஒரு பூந்தொட்டி ஒன்று சும்மா வேஸ்டாவே இருந்துச்சு. அந்த பூந்தொட்டி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஃபுல் ரெட் கப்பீஸோட குட்டிகளுக்கு புது வீடா மாத்த போறோம். வீடு கட்டுறதுக்கு ஆத்து மணல் வாங்குவோம் இல்லையா? அந்த ஆத்து மணலை சலிச்சா கடைசி நமக்கு ஒரு சரல் மண் கிடைக்கும் இல்லையா? அந்த சரல் மண்ணை தான் நான் பேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றேன். இந்த சரல் மண்ணை நம்ம யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வாட்டர் அல்ட்ரா கிளியரா இருக்கும். பிளஸ் இந்த சரல் மண்ணில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கும். அது மீனுக்கு நல்லதொரு லிவிங் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்களே பாருங்க தண்ணி எவ்வளவு தூரத்துக்கு அல்ட்ரா கிளியரா இருக்குன்னு. இந்த அல்ட்ரா கிளியருக்கு காரணம் இந்த கீழே இருக்கிற சரல் மண் தான். உங்களுக்கும் ஆத்து மணல்ல சலிச்சு கிடைக்கிற சரல் மண் கிடைச்சுன்னா கண்டிப்பா அதை வேஸ்ட் பண்ணாதுங்க. உங்களோட டேங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க தண்ணி அவ்வளோ அல்ட்ரா கிளியரா இருக்கும். எல்லா டர்ட் பார்ட்டிகல்ஸும் தரையில வந்து செட்டில் ஆயிரும். இந்த கிளாஸ்ல தான் நம்ம ஃப்ரைஸ் எல்லாம் பிடிச்சி போட போறோம். இந்த குட்டி நெட்டை வச்சு தான் அந்த ஃப்ரைஸை பிடிக்க ட்ரை பண்ண போறோம். கப்பி கிராஸ் இருக்கிறதுனால ஃப்ரைஸை பிடிக்கிறது செம்ம கஷ்டமான ஒரு டாஸ்கா இருந்துச்சு. இந்த 2 ஃப்ரைஸை மட்டும் பிடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வேற வழியே இல்ல. கப்பி கிராஸ் எல்லாம் வெளியே எடுத்தாதான் பிடிக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே கப்பி கிராஸ் அவ்வளோத்தையும் வெளியே எடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ ஃப்ரைஸை பிடிக்கிறது ஓரளவுக்கு ஒரு ஈஸி டாஸ்கா அமைஞ்சது. முக்கால்வாசி கப்பீஸை பிடிச்சிட்டோம். ஆனா கீழே நம்ம வந்து ராக்ஸ் போட்டிருந்தோம். அந்த ராக்ஸுக்குள்ள போய் கொஞ்சம் கப்பீஸ் ஒளிஞ்சிக்கிச்சு. மொத்தமா நமக்கு 14 அல்லது 15 கப்பி குட்டிகள் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா 20 குட்டிகளுக்கு மேல போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுல 5 இல்லைன்னா 6 குட்டிகளை பேரண்ட்ஸே சாப்பிட்டிருக்கோம். ஆனா இந்த ப்ரீடிங் கேஜ் மட்டும் இல்ல, இந்த 15 கூட நமக்கு கிடைச்சிருக்காது. ஏன் 2 குட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். வேற கப்பீஸ்ல கூட கொஞ்சமாவது எதிர்பார்க்கலாம். இந்த ஃபுல் ரெட் கப்பீஸ் எல்லாம் ஃப்ரைஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது. ப்ரீடிங் கேஜ் கண்டிப்பா வேணும். இப்ப பிடிச்ச கப்பீஸ் எல்லாத்தையும் அப்படியே கிளாஸோடி தூக்கிட்டு போய் நம்ம புது டேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம். இங்க டெம்பரேச்சர் கொஞ்சம் அன்ஈவனா இருக்குது. அதனால டெம்பரேச்சர் கொஞ்சம் ஈக்குவல் ஆகிறதுக்கு அப்படியே கிளாஸை ஒரு 40 மினிட்ஸ் வச்சிட்டோம். இந்த புது டேங்க்லயும் கொஞ்சம் கப்பி கிராஸ் எல்லாம் போட்டு விட்டோம். அப்பதான் உங்களுக்கு ஹோம் ஆட்ட ஃபீல் ஆகும். ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு டெம்பரேச்சர் எல்லாம் அக்குமுலேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் அப்படியே நம்ம சரிச்சிட்டோம்னா குட்டி ஃப்ரைஸ் எல்லாம் அவங்களோட புது வீடுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ்ல அடப்பட்டிருந்த கப்பீஸ் எல்லாம் புது வீடை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமா துள்ளி குதிச்சு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குது பாருங்க. இந்த ஃபுல் ரெட் கப்பீஸை நான் இதான் முதல் முறையா பிரீட் விடுறேன். இந்த முதல் முறையா நமக்கு 15 கப்பீஸ் கிடைச்சது ஓகே. ஆனா செகண்ட் டைமும் நமக்கு 15 தான் கிடைச்சது அப்படின்னா நம்ம எங்கேயோ தப்பு செய்யறோம்னு அர்த்தம். செகண்ட் டைம்ல இருந்து 30 இல்லைன்னா 40+ ஃப்ரைஸ் நமக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு டார்கெட். எடுக்க முடியும்னு நம்புறேன். தொடர்ந்து கப்பி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இப்பவே ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்மளோட சேனலுக்கு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.